ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் என்னென்னா, ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின ரிஷி மூலம் அப்படிங்கிற புக்கு தான். இந்த புக்கு 1969 எழுதியிருக்காரு. இதில் 2 நாவல்ஸ் இருக்கும், 2 ஷார்ட் நாவல்ஸ் இருக்கும். ஒன்று ரிஷி மூலம், இன்னொன்று ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன அப்படின்னு 2 ஷார்ட் நாவல்ஸ் இருக்கும். ரொம்பவே சூப்பர்பான புக். ஆக்சுவலாக ரொம்ப ஹெவி சப்ஜெக்டை அந்த காலகட்டத்திலே ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரிஷி மூலம் அப்படிங்கிறதுல மெயின் கேரக்டர் ராஜாராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இதில் மெயின் கேரக்டராக இருக்கும். இந்த நாவலில் இடீபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அதுவும் அந்த டைம்லேயே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அண்டு அந்த குழந்தையோட சைல்டுஹுட் எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தையோட சைல்டுஹுட் ஒரு ஹெல்த்தியான சைல்டுஹுட்டாக இருக்காது. ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த சைல்டுஹுட்டில் அவனுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அவனோட லைஃப் எப்படி பாதிக்கப்படுறது, எப்படி அவன் அதை மறக்கவும் முடியாமல், அதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் தன்னைத்தானே பனிஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு லைஃப்பை அவன் வாழறான். ஸோ நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ராஜாராமனோட கேரக்டரை பார்க்கும்போது. ஒரு மாதிரி ஒரு தனக்குத்தானே ஒரு என்ன சொல்லுவா, பனிஷ் பண்ணிக்கிற மாதிரி அவனையே அவன் அழிச்சுக்கிறான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ணுற மாதிரி இவனுக்கு ஒரு கேரக்டர் இன்னொரு சைடில் கிடைக்கும். இவங்க அம்மா அப்பாட்டேருந்து இவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காது. ஸோ இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆன் த அதர் சைடு சாரதா மாமி அப்படிங்கிற கேரக்டர்கிட்டேருந்து இவனுக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரு குழந்தை மனசில் அந்த என்ன சொல்லுவா, சின்ன ஒரு வயசில் அந்த அனுபவித்த அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது மனசுலேருந்து போகாது இல்லையா, ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவனால் எதுவுமே பண்ண முடியாது. தினம் அவனையே அவன் பனிஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டுருப்பான். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் வாசித்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவா, ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், ரொம்ப ஹெவி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இன்னொன்று ஆடும் நாற்காலிகள் ஆடுகின்றன அப்படிங்கிற ஒரு கதை. அது வாசித்த ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு அந்த கேரக்டர், மெயின் கேரக்டர் அலங்காரவள்ளி அம்மாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. பிகாஸ் அந்த அந்த அம்மா கேரக்டர் ரொம்ப விசித்திரமாக இருப்பாங்க. அண்டு ரொம்ப பொசசிவான ஒரு மதர். ஒரு 40-45 வயசான தன்னுடைய பசங்களை கூட குழந்தைன்னு அன்பால் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஷீ இஸ் வெரி பொசசிவ். எங்கே இவங்க தன் கைமீறி போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு கல்யாணம் கூட பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வெரி பொசசிவ் கேரக்டர் அலங்காரவள்ளி அம்மாள். இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு பிரம்மாண்டமான கேரக்டர்னே சொல்லலாம். ராஜாராமனும் சரி, அலங்காரவள்ளி அம்மாளும் சரி, 2 பேருமே நம்மளால் அவங்கள என்ன சொல்லுவா, கையில் வாங்கிக்க முடியாது. ரொம்ப ஹெவியான கேரக்டர்ஸாக இந்த புக்கில் நம்ம வாசிப்போம். 2மே வேறு வேறு கதை தான். ராஜாராமனோட கதை இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அண்டு அலங்காரவள்ளி அம்மாள் ஸ்டோரி இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ இந்த 2 நாவலுமே ஒரே புக்கில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் நாவல்ஸுங்கிறனால ஒரே புக்காக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கும்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு 1969 காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து எழுதும்போது. அண்ட் இட் வாஸ் சூப்பர். நான் ரொம்ப ஆக்சுவலாக இந்த மாதிரி மனிதர்கள் கூட சொசைட்டியில் இருப்பாங்களோ
இல்லை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நமக்கு தோணும். அந்த மாதிரி ரொம்ப விசித்திரமான கேரக்டர்ஸாக இதில் வந்து இவங்க 2 பேரையும் காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து மீனாட்சி புத்தக நிலையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கோட விலை வந்து ஒரு 165 ருபீஸ் தான். நம்பர் ஆஃப் பேஜஸ் கூட கம்மி தான், ஜஸ்ட் 176 பேஜஸ் தான். ரெண்டுமே ஷார்ட் நாவலுங்கிறனால 176 பேஜஸ் தான், சீக்கிரமே முடிஞ்சிடும். உங்களுக்கு லேகே ஆகாது. ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ப்பாக எழுதியிருப்பாங்க. சூப்பரான புக்கு, வாசித்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஜெயகாந்தன் அவர்களோட முன்னுரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார் இல்லையா, அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக முன்னுரையை படித்து பாருங்கள். அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பரான புக்கு, கண்டிப்பாக வாசித்து பாருங்கள்.